ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். கடைசியா 2 நாட்களாக தங்கத்துடைய விலை தொடர்ச்சியாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு ரூ. 15,200 கிட்ட குறைஞ்சிருந்த நிலையில், அதாவது இன்று பட்ஜெட்ல தங்கத்திற்கு ஃபேவரா ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ அத பத்தின நியூஸ் தாங்க இது. சற்று முன்னதாக பார்த்தீங்கன்னா 2026, 27ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். அதாவது தங்கம் இல்லைன்னா வெள்ளிக்கு, இல்ல 2க்குமே ஏதாவது வரி அதிகரிப்பாங்க, இல்ல குறைப்பாங்க. இதன் மூலமா தங்கத்துடைய விலை அதிகரிக்கலாம், இல்ல குறையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இன்று நம்ம எதிர்பார்த்த மாரி எதுவும் நடக்கலங்க. பட்ஜெட் தொடர்ல எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சர்வதேச லெவல்ல தங்கத்த பொறுத்து எப்படி ஏற்றம் இறக்கம் இருக்கோ, அதுதான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லங்க, அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பை பொறுத்து நமக்கு மாறுங்க. ஏற்ற இறக்கம் இருக்க செய்யும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது பட்ஜெட்டை பொறுத்து கூட ரேட் சேஞ்ச் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல. ஸோ அதனால இப்ப வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம தான் இருக்கு. அதனால நமக்கு இத நம்ம பட்ஜெட் பொறுத்து நமக்கு எந்த ஒரு மாற்றங்கள் தற்பொழுது நிகழ போவதில்லைங்க. நாளைக்கு காலையில எப்பவும் போல மார்க்கெட் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால மார்க்கெட் லீவு. நாளைக்கு காலை எப்பவும் போல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் காலையில 8 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்கு. இப்போ கன்டினியூஸா வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமையும் 2 நாளா பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு 950 குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வெள்ளிய பொறுத்தவரைக்கும் 1 கிலோவிற்கு ரூ. 1,05,000 வரைக்கும் குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா, குறையுமா அப்படிங்கிறத நாளைக்கு காலையில 8 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறது, இது ஓகேவா இந்த ரேட்டு? இந்த ரேட்ல இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் திரும்பவும் சொல்றேங்க, தங்கத்தில மற்றும் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றதுனா, நீங்க இதுதான் லோயஸ்ட் பிரைஸ். நம்ம இது பண்ணா கரெக்ட்டா இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் பிரைஸ். இந்த பிரைஸ்ல நம்ம வித்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலவே சொல்லவே முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் இதுதான் லோயஸ்ட் பிரைஸ், ஹையஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு சடனா ஏறுது, திடீர்னு சடனா இறங்குது. போன வாரத்தில பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா 10 நாள்கிட்ட இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்ததுங்க. புதிய உச்சமா ரூ. 16,800 22 கேரட் அப்படின்னு சொல்லி தொட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வெள்ளியோட விலையும் 1 கிராம் ரூ. 425 சொல்லிட்டு புதிய ஹை வச்சுதுங்க. ஸோ நிபுணர்கள் எல்லாமே இந்த ரூ. 300 கிட்ட டச் ஆகுறப்பவே குறைய தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததா சொல்றாங்க. ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா, ரூ. 425 வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் லோயஸ்ட் அடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு ரூ. 1,05,000, அதாவது கிராமிற்கு ரூ. 105 வரைக்குமே குறைஞ்சிருக்கு இந்த 2 நாட்கள்ல. அதேபோல பார்த்தீங்கன்னா, தங்கத்திலயும் கிராமிற்கு ஒரு சவரனுக்கு ரூ. 15,200 குறைஞ்சிருக்கு. ஒரு கிராமிற்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதாவது ரூ. 1,950 அந்த அளவுக்கு நம்மளுக்கு குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியில இதுதான் லோயஸ்ட் ஹையஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இது இன்னைக்கு 2 நாளா ஒரு நல்ல லோ தான் போயிருக்கு. ஸோ இதில ஒரு ரூ. 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதில அதாவது 1 கிராம் வாங்குற மாதிரி, இல்லைன்னா அதில ஒரு ரூ. 10,000, ரூ. 20,000 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, சராசரி மதிப்பு உங்களுக்கு ஈக்குவலா இருக்க மாரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு விலை குறையலாம், இல்ல அதிகரிக்கலாம். எப்படி வேணா பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ லோ போயிருக்கு இல்லைங்களா? அதனால சின்னதா ஒரு அப் வந்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் லோ போறக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது கொஞ்சம் மீண்டும் அதிகரிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மறுபடியும் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இல்ல அப்ல மறுபடியும் ட்ரெண்ட் போறக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல மேலும் இன்னும் கொஞ்சம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நமக்கு எப்படி வேணா மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால இன்னைக்கு வாங்கலாமா? இன்னைக்கு பெஸ்ட் ரேட்டா? ஏன்னா பட்ஜெட்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதற்கப்புறம் நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு சிலர் சரி பட்ஜெட்ல எதுவும் சொல்லல. நாளைக்கு ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியும் பிளான் பண்ணியிருப்பீங்க. இல்ல நாளைக்கு பார்த்துட்டு சீட்டு பே பிளான்லும் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்லங்க. ஸோ நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது இன்வெஸ்ட் பண்ற பர்ப்பஸா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஆவரேஜ் மதிப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாரி இருக்குங்க. ஒரே டைம்ல எல்லா அமௌண்ட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபமும் கிடைக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு விலை குறைஞ்சதுன்னா நஷ்டமும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதைத்தான் நீங்க பார்த்துக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, தங்கம் மற்றும் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பொருளாதார ஆலோசகர்கள் இருந்தாங்கன்னா, நீங்க அவங்கள கன்சல்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே இப்போ சோசியல் மீடியால நிறையா பேர் அட்வைசர் நிறையா இருக்காங்க. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதில வச்சு நீங்க உட்கார்ந்து தனியா என்ன இப்போ நடந்துட்டுருக்கு, முன்னாடி எப்படியெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு முடிவு பண்ணி, இந்த கரெக்டான டைம் தானா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா என்னங்கிறத நீங்க ஓனா டிசிஷன் எடுத்து, ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்க தான் பார்த்து வாங்குற மாரி இருக்குங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இன்று பட்ஜெட்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நம்மளுக்கு எப்படி யுஎஸ்ல ரெட் கட் வருமா இல்ல வராதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதில எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே போல தான் இங்க நம்ம பட்ஜெட்லயும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பழைய வரி அதெல்லாமே அப்படியே பழசே மீண்டும் தொடரும் அப்படிங்கிற மாரி தான் இருக்குதுங்க. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம தான் இருக்கு.
ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நிலவரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு காலையில் 8 மணி வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.